அவசியம். இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், குறிப்பா அதோட தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும், அவர் இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூட்லயே இருக்காரு. அவர் வெளியே வரமாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி அது ஹைரார்கி பாலிடிக்ஸ் இன்ன வரைக்கும் டெம்ப்ளேட்டா அதை ஃபாலோ பண்றாரு அப்படின்னாலும் கூட, கவர்னர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தன்னோட அணுகுமுறையை மாத்திக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த 69வது படத்துல வந்து அவர் ரொம்ப தீவிர கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த படத்தை முடித்து விட்டு தான் அவர் முழு நேர அரசியல்வாதியா மாறப் போறாரு. அதன் அடிப்படையில் தமிழகம் தழுவிய ஒரு 2 கட்ட சுற்றுப்பயணம்லாம் அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே நேரம் நீங்க அதுவரைக்கும் நான் வந்து ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியா தான் இருப்பேன். வெறுமனே ட்விட்டர்ல 4 வரி போடுறதோட என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க இருக்க முடியாது. இப்ப இங்க ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற சூழ்நிலை வந்தால், நீங்க என்னன்னா உங்களுடைய படப்பிடிப்பை ஒத்தி வைத்துவிட்டு இந்த போராட்டத்தை நீங்க வந்து கையில எடுக்கணும். அதுதானே சரியா இருக்கும். இல்ல நான் 69 படம் முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு நீங்க ஒதுங்கி போயிட முடியாது.